வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தேர்ட் டேர்மில் இருக்கிற ஒவ்வொரு படத்துக்கான நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே 1லேருந்து 5 வரைக்கும் போட்டோம். அதை பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள். இப்போ நம்ம 6வது பாடம் மலையும் எதிரொலியும் அந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதற்கான கொஸ்டின்ஸ் நமக்கு பக்கம் 31வது பக்கம் கொடுத்துருக்காங்க. 31ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கா ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தந்தையும் மகனும் எங்கு சென்று கொண்டிருந்தனர் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு தந்தையும் மகனும் எழுதிக்கோங்க. தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். எங்கு பதிலாக மலைப்பகுதியில் நடந்து. தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். 1வதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்து 2வது சிறுவன் பேசிய போது மலை என்ன செய்தது? இதற்கான ஆன்சர் சிறுவன் பேசிய போது மலை அது வரைக்கும் எழுதிட்டு என்ன செய்ததுன்றதுல அதுக்கு பதிலாக அதே வார்த்தைகளை திரும்ப எதிரொலித்தது. அதே வார்த்தைகளை திரும்ப எதிரொலித்தது. சிறுவன் பேசிய போது மலை அதே வார்த்தைகளை திரும்ப எதிரொலித்தது. அடுத்து 3வது பாருங்க. சிறுவன் நான் அன்பு கொண்டவன் என்று சொல்லியிருந்தால் மலை என்ன சொல்லியிருக்கும் கேட்டிருக்காங்களா? மலையும் நான் அன்பு கொண்டவன் என்ற சொல்லே சொல்லியிருக்கும். 3வதுக்கான ஆன்சர் மலையும் நான் அன்பு கொண்டவன் என்ற சொல்லே சொல்லியிருக்கும். மலையும் நான் அன்பு கொண்டவன் என்ற சொல்லை சொல்லி இருக்கும். மலையும் நான் அன்பு கொண்டவன் என்ற சொல்லை சொல்லி இருக்கும். அடுத்த 4வது இக்கதையின் மூலம் தந்தை மகனுக்கு கூறிய அறிவுரை யாது கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் 30ஆம் பக்கம் குறிச்சிக்கோங்க. நமக்கு பாருங்கள், நீதின்னு சொல்லி ஒரு ஹேது கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே இருக்க லைனில் நாம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து கூறி முடித்தார் தந்தை. அந்த 2 இதையும் குறிச்சிக்கோங்க. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டோம். அது கொஞ்சம் பின்னாடி 1 வேர்ட்ஸ் இருக்குது. அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். விடுகதைக்குரிய சரியான படத்தை தேர்ந்தெடுப்பாய் கொடுத்துருக்காங்களா? வட்டமாய் இருந்திடுவேன் உண்வதற்கே என்னை வாங்குவர், ஆனால் என்னை யாரும் உண்பதில்லை, நான் யார்? இதற்கான ஆன்சர் தட்டு. அடுத்து 2வது உயரமாய் இருந்திடுவேன் பச்சை ஆடை உடுத்திருப்பேன் குளிர்ச்சியான தண்ணீரை கொட்டுவேன், நான் யார்? இதற்கான ஆன்சர் மலைக்காடு. 2வதுக்கான ஆன்சர் மலைக்காடு. அடுத்து 3வது நீல நிறமாய் தோன்றிடுவேன் ஓயாமல் அலைந்திடுவேன் தவழ்ந்து தவழ்ந்து வந்திடுவேன், நான் யார்? இதற்கான ஆன்சர் கடல். அடுத்து 4வது நீ பார்த்தால் நானும் பார்ப்பேன், நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன், நீ செய்தால் நானும் செய்வேன், நான் யார்? கொடுத்துருக்காங்களா? இதற்கான ஆன்சர் கண்ணாடி. கண்ணாடி. அடுத்த 5வது தரையிலே ஊர்ந்திடுவேன் வானத்திலே பறந்திடுவேன் கடலை தாண்டிடுவேன் மக்களை சுமந்து செல்வேன், நான் யார்? கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் விமானம். 5வதுக்கான ஆன்சர் விமானம். மூன்றெழுத்து சொல். அடுத்து பாருங்க, மொழியோடு விளையாடு 33ஆம் பக்கம் கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். மூன்றெழுத்து சொல் நடுஎழுத்து எடுத்து விட்டால் படுக்க சொல்லும் காஞ்சிபுரம் இதனால் புகழ் பெறும். இதற்கான ஆன்சர் பட்டு. அடுத்து 2வது 4 எழுத்து சொல் முதல் 2 எழுத்து விட சொல்லும் கடை 2 எழுத்து பாட்டி சொல்வார் முதலும் கடையும் வித்தாகும். இதற்கான ஆன்சர் விடுகதை. அடுத்து 3வது 5 எழுத்து சொல் முதல் 2ம் இனிக்கும் கடைசி 3ம் பறக்கும் முதலும் கடையும் தேடும், அது என்ன? இதற்கான ஆன்சர் தேன் வண்டு. தேன் வண்டு. 33ஆம் பக்கத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள் 36ஆம் பக்கம் பாருங்கள், சில இது இருக்குது. அதற்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். கீழ்காணும் தொடர்களில் எழுவாயை கண்டறிந்து வட்டமடிய கொடுத்துருக்காங்களா? அதில் ஃபஸ்ட்டு இருக்க எல்லாத்தையும் ரன் பண்ணிக்கோங்க. குழந்தை, கண்ணன், பூங்கோதை, அண்ணன், பறவைகள், பசு, அது எல்லாமே எழுவாய் தான். அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த அட்டவணையில் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் மருத்துவர் பெயர் போட்டுக்கோங்க. யார் இருக்கா? அப்போ அது வினா, அதை எழுதிக்கோங்க. மாணவன் பெயர், சென்றானும் வினை தான், யாவை வினா, உரிமையது வினை. அதை கோடு போட்டு அதை எழுதிக்கோங்க.
எழுதிட்டு இப்போ பெயருக்கு பெயர்னு போட்டு எழுதியிருக்கோம்ல, அதை வந்து பெயர் பயனிலையில் அவங்க எழுதியிருக்காங்க ஏற்கனவே. அவர் சிறந்த மருத்துவர். அடுத்து நம்ம வினான்னு போட்டிருக்கோம். அப்போ அது வந்து வினா பயனிலை. வினா பயனிலை கீழே என்னை அழைத்தவர் யாருங்க எழுதிக்கோங்க. என்னை அழைத்தவர் யார். அடுத்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், பெயர் போட்டிருக்கோமா, இது வந்து பெயர் பயனிலையில் வரும். அதனால அருளரசன் நல்ல மாணவனை பெயர் பயனிலை அட்டவணையில் ஏதாவது ஒரு இடத்துல எழுதிக்கோங்க. அடுத்து 4வது நேற்று அழகன் ஊருக்கு சென்றான். இது வந்து வினை பயனிலை. வினை பயனிலையில் நேற்று அழகன் ஊருக்கு சென்றான்னு எழுதிக்கோங்க. அடுத்து முக்கணிகள் யாவை. இது வந்து வினா, அதனால் வினா பயனிலை கீழே எழுதிக்கோங்க முக்கணிகள் யாவை. அடுத்து புலி உரிமையது வினை தான், அது வினை பயனிலை. அதனால் புலி உரிமையதை வினை பயனிலையில் எழுதிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ 6ஆம் மரத்தில் இருக்க எல்லா ஒன்றரை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 7ஆம் மரத்திற்கான ஆன்சர்ஸ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.